ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு ரொம்ப சுவையான மாங்காய் பச்சடி, அதாவது மாங்காய் இனிப்பு பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாங்காய் பச்சடி, நெல்லிக்காய் பச்சடி, இஞ்சி பச்சடி, பாவக்காய் பச்சடி, கோவக்காய் பச்சடின்னு 5 பச்சடி செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேங்க. ஏற்கனவே நார்த்தங்காய் பச்சடி நம்ம சேனலில் இருக்குங்க. இந்த மாதிரி பச்சடி வகைகளில் ரொம்ப ருசியாகவும் அறுசுவையிலுமே நான் செஞ்சு காட்ட போகிறேன். தொடர்ந்து வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு வந்து சேரணுன்னா பெல் பட்டன் அழுத்தி வைங்க. நான் போடுற பச்சடி எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ வாங்க மாங்காவை ஒன்று ஒன்றா தோல் சீவிடலாம். மெல்லிசான தோல் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தோல் சீவாமலே கட் பண்ணி போடலாம். எங்கள் வீட்டில் மாங்காய் இன்றைக்கி ரொம்ப தோல் முறப்பான மாங்காவாக இருந்தது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த மாங்காவில் நிறைய டிஷ்ஷு செய்வோம் நாங்கள். உங்களுக்காக இன்றைக்கி மாங்காய் வெல்லம் பச்சடி செய்கிறோங்க. இந்த மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணங்க. ஒரு மாதிரி ஏடா கூடமான ஒரு ஷேப்புங்க. இது கட்டமாக எப்பவுமே மாங்காய் சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு போடுற மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வானொலி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம், இந்த 3மே போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாங்காய் பச்சடிக்கு காஞ்ச மிளகா ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த மாங்காய் ஸ்லைஸ் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் வேகும் போது இது கரெக்டான ஒரு பக்குவத்தில் வெந்து வருங்க. நீங்கள் கட்டமாக போட்டிங்கன்னா அது வேக லேட் ஆகும். இது குழஞ்சி வர்றதுக்கு இந்த மாடல் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா வதக்கிட்டு வருவோம். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் வதக்குங்க. அதுக்கப்புறம் 1 நிமிஷம் விட்டுடுங்க, மறுபடியும் வதக்குங்க. இது தண்ணி ஊற்றி செய்யக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா 1 வாரம் 10 நாள்னா கூட நம்ம டேபிள் மேலே வச்சு கூட சாப்பிட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக தலைனா சாப்பிட்ணுன்றவங்க வெந்நீர் மட்டும் கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் கட்டியாக செஞ்சு வச்சுக்குவோம். அவ்வளோதாங்க. இன்னும் 2 நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் சிம்மில் இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே போய் வெல்லத்தை பொடிச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ இந்த கிண்ணத்தில் 1.25 கிண்ணம் இருந்ததுங்க அந்த மாங்காய் சீவல். அதில் ஒரு 1/2 கப்பும் இல்லை, 3/4 கப்பும் இல்லை, அந்த அளவுக்கு நான் ஒரு வெல்லம் இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் கல் இல்லாத வெல்லங்க, மண் தூசு எதுவுமே இருக்காது. அதனால் நல்லா இடித்து பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க. அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், மாங்காய் கொஞ்சம் 1/2 வேக்காடு நல்லா வெந்து போயிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சத்தூள்னு எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்குங்க. காஞ்ச மிளகாய் இதுவே போதும். ஆனால் இது கொஞ்சம் புளிப்பு மாங்கான்றதுனால கொஞ்சமாக நான் மிளகாய் பொடி போடுறேங்க. நம்ம வெறும் மிளகாய் தூளும் போடலாம், இல்லை தனியா, வெந்தயம் எல்லாம் மிக்ஸ் பண்ண குழம்பு மிளகாத்தூளும் போடலாம். அது நம்ம இஷ்டம்தான். காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்றதுனால தான் இந்த மிளகாத்தூள் போடுறேன். இல்லைனா நம்ம வெறும் காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கிறதே போதுமானதாக இருக்குங்க. இந்த மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இது வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த வெல்லம் ஒரு 3/4 வேக்காடு வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போது அந்த வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. கட்டி இல்லாமல் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இது தண்ணியிலலாம் வேகலை, அந்த மாங்காவோடு சேர்ந்து வெந்து வரும்போது அந்த வெல்லம் கரையணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக பொடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு அருமையான ருசியில் இந்த மாங்காய் பச்சடி இருக்குங்க. மாங்காய் வெல்லம்னாலே நிறைய பேருக்கு இஷ்டங்க. மாதா ஊட்டாத சாப்பாடு மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்கங்க. ஏன்னா மாங்காவில் இருக்கிற அந்த புளிப்பு சுவை நமக்கு பசியை தூண்டுறதுக்கு ரொம்ப உதவுங்க. பசி இல்லாத நேரத்தில் ஒரு சின்ன பீஸு மாங்காய் ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட நமக்கு பசிக்கு நல்லா சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த மாங்காய் பச்சடியும். அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த மாங்காய் பச்சடியே 2 விதமாக உங்களுக்கு பிரித்து செய்ய போகிறேங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எடுத்துருக்கிறது நம்ம வீட்லேயே சுத்தம் பண்ணி வேப்பம்பூ ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதை ஒரு வாணலியில் அதிகமான வாணலியில் போட்டு
நல்லா பொன் வறுவல் வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த மாங்காய் பச்சடியில் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பச்சடியில் 4 சுவை இருக்குங்க. காரம், உப்பு, புளிப்பு, இனிப்புன்னு இருக்குங்க. 2 சுவை மிஸ் ஆகும். அந்த 2 சுவைக்கு தான் இப்போ நான் வேப்பம்பூவும் வெந்தயமும், வேப்பம்பூவை வீட்டில் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெந்தயத்தை வறுத்து பொடிச்சு எடுத்தாச்சுங்க. பாதி வெல்லம் போட்ட மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு. இது வந்து அறுசுவை மாங்காய் பச்சடி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். மீதி இருக்கிற மாங்காய் பச்சடியில் நம்ம வந்து வேப்பம்பூவை சேர்க்கணும். வறுத்த வேப்பம்பூவை சேர்க்கணும். அப்போது கசப்புக்கு வேப்பம்பூ, துவர்ப்புக்கு வெந்தய பொடி இதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளவுதாங்க. அறுசுவை மாங்காய் பச்சடி ரெடிங்க. இந்த மாங்காய் பச்சடியில் இனிப்பு, உப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்புன்னு இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டு கூட கொஞ்சம் சாப்பிடலாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் 2 பேருக்குமே இந்த மாங்காய் பச்சடி கசப்பு, துவர்ப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோங்க. வீடியோவில் உங்களுக்கு காட்டும் போது ஒரு அரை ஸ்பூன் வர அளவுக்கு தான் நான் பொடிச்சு போடுறேன். இதை விட அதிகமாக கூட நாங்கள் பொடிச்சு சாப்பிடுவோங்க. இப்போது வேப்பம்பூவை கையிலேயே தூள் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதிகமான கசப்பு, துவர்ப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் திட்டமாக போட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க. நல்லா அருமையான அறுசுவை மாங்காய் பச்சடி ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் நம்ம பாரம்பரிய டிஷ்ஷுங்க இது. அவ்வளவுதான். மாங்காய் பச்சடி ரெடி. இனிப்பு மாங்காய் பச்சடி ரெடி. ஒரு அறுசுவையான மாங்காய் பச்சடி, 1 4 சுவையான மாங்காய் பச்சடி. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஏன் கூழ், தண்ணி, இந்த தண்ணி சாதம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி சாதம், இந்த மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு இந்த மாங்காய் பச்சடி. அதை விட இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பிரெட்டு மேலே தடவி கூட கொடுத்தா அவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. அருமையான 6 சுவையில் மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.